ஹை ஃப்ரெண்ட்ஸ், மதியம் என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சாதம்லாம் ஒன்றுமே செய்யலை. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கியை ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. முள்ளங்கியை நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த வதக்கின மசாலாவை காட்டுறேன். இப்போ உங்களுக்கு வேணால் லிங்க் வேணாலும் நான் கொடுக்குறேன். நான் நிறைய முறை ரெசிபி போட்டுக்கிறதுனால டீட்டெயிலாக நான் போடலை. இந்த மாவு வேறு நிறையா இருந்தது, மீதமாக கோதுமை மாவு 2 நாளாக பிசைஞ்சு வச்சது. சரின்ட்டு நான் இந்த முள்ளங்கி சப்பாத்தியை போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், முள்ளங்கி இந்த மாதிரி வதக்கி எடுத்துருக்கேன். வதக்கி எடுத்துட்டு சப்பாத்தி எப்பவும் போல் போட்டு ஒன்று மேலே ஒன்று 2 சப்பாத்தி தெரியுதா பாருங்கள், லேயர் இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே வந்துட்டு முள்ளங்கி வச்சு 2 வச்சு திரட்டி சுட்டுருக்கேன். சூப்பராக இருக்கும். உள்ளே நெய் தடவிருக்கேன். குழந்தைங்களுக்கு கூட முள்ளங்கி, சின்ன பசங்கள்லாம் வந்து முள்ளங்கிலாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு சுட்டாச்சு. இப்போ வந்து அதுக்கு என்ன இப்போ வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு, முள்ளங்கி சப்பாத்தி. இதுக்கு என்ன சைட் டிஷ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து சூப்பரான ஒரு சட்னி தான், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, கொத்தமல்லி சட்னி தான் அரைச்சிருக்கேன், கொஞ்சமாக தேங்காயெல்லாம் வச்சு. சூப்பரான ஒரு சட்னி, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்திக்கும் இந்த சட்னிக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வெறுமனே தயிர் வச்சு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் நம்மக்கிட்ட கொத்தமல்லி இருந்தது, அதனால் நான் பொதுவாக இந்த கொத்தமல்லி சட்னியை தான் அதுக்கு நான் செய்வேன். இங்கேயும் வந்து நம்ம சட்னி எடுத்து வச்சுக்கலாம். இது என்னோடய பொண்ணுக்கு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ரைஸ் இன்றைக்கி ஒன்றும் பண்ணல, ஒரு நாளைக்கு இப்படி தான் செய்கிறது. இப்போ வந்து சப்பாத்தி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் பிரித்து காட்டுறேன். உள்ளே வந்துட்டு ஸ்டஃபிங் இருக்கும், இதுக்குள்ளே தெரியுதா பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். உள்ள சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி லன்ச் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.